வாழ்க்கையில் உண்மையிலேயே யாரை பெரிய மனிதர்கள் என்று நாம் போற்றுகிறோம் என்று நீங்கள் நினைத்து பார்த்தால், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் யார் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களை நாம் பெரிய மனிதர்கள் என்று சொல்கிறோம். அப்படி வாழ்பவர்களைத்தான் நாம் மதிக்கிறோம். இந்த வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி விட்டு வாழ்பவர்களை, அதாவது பேசுகிற பேச்சும் வாழுகிற வாழ்க்கையும் வேறு வேறு விதமாக இருக்கிறது என்றால், அவர்களை பெரும்பாலானவர்கள் மதிப்பதே கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவன் ஒண்ணு பேசுறான்பா, ஒண்ணு நடந்துக்கிறான்பா, அவன்ட்ட எப்படி நம்ம பேச முடியும் அப்படின்னு தான் பொதுவா மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் எதை பேசுகிறோம் என்பதும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்லவற்றை பேசி அதுபோலவே நாம் நடந்து கொள்ளுகிற பொழுது மக்கள் மதிக்கிறார்கள். அதுவே தீயவற்றை பேசி அதுபோலவே ஒருவன் நடந்து கொள்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு தனிப்பட்ட முறையிலும் அவனுக்கு மரியாதை இருக்காது, பொதுவெளியிலும் மரியாதை இருக்காது. எனவே வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கவனிக்கிறோமோ, அதே நேரத்தில் நம் வார்த்தைக்கு ஏற்றவாறும் நாம் வாழ்கிறோமா என்பதையும் பார்க்கிற பொழுதுதான் வாழ்வு இனிமையாக இருப்பதுதான் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று.